பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை வேளையிலே ஜெபிக்கும்படியாக எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறீர். இந்த நேரத்தில் எங்களோடு பேசும், ஜெபத்தில் எங்களை நடத்தும், உம்முடைய சித்தத்தை ஜெபிக்க, உம்முடைய நோக்கங்களை ஜெபிக்க, உம்முடைய உன்னதமான லட்சியங்களை அறிந்து கொண்டு அதன்படி ஜெபிக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. இந்த ஜெப நேரம் ஒரு அற்புதமான அனுபவமாக வந்திருக்கிறவர்களுக்கும் மற்றும் எங்களோடு பல்வேறு இடங்களிலிருந்து இணைந்திருக்கிறவர்களுக்கும் இது ஒரு நல்ல அற்புதமான அனுபவமாக இருக்கட்டும். ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும், நீரே எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமென். வேத வசனத்தை பயன்படுத்தி ஜெபிப்பதை குறித்து போதித்து ஜெபிக்க பயிற்சியும் கொடுத்து கொண்டு வருகிறோம். ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வசனத்தை ஜெபமாக ஏறெடுப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதுதான் பெஸ்ட் மெத்தட். ஏன்னா வசனம் கர்த்தருடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது, நோக்கங்களை வெளிப்படுத்துகிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம வசனத்தை வாசித்து அதிலிருந்து ஜெபிக்கும்போது வசனம் நமக்கு காரியங்களை எடுத்து கொடுக்குறது, என்னத்தை பற்றி ஜெபிக்கணும்னு. அப்போ ஒவ்வொரு ஜெபமும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒவ்வொரு ஜெபமும் ஏதோ நம்ம சொன்னதையே சொல்கிற ஒரு ட்ரட்ஜரி மாதிரி, ஒரு போர் அடிக்கிற காலையில் போனால் தான் சாயந்தரம் பண்ணுறோம், அடுத்த நாள் அதே தான், 50 வருஷமாக அதே தான் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு நாளும் புது புது காரியங்கள் நமக்கு வசனம் கொடுக்குது ஜெபிக்கிறதுக்காக. அது ஜெபிக்கிறோம், கர்த்தர் நம்ம நடத்துகிறார். இப்படி ஜெபம் பண்ணது கற்றுக்கிறது நல்லது. சங்கீத புஸ்தகத்தை பயன்படுத்துகிறோம் அதுக்கு, இதை கற்றுக்கொள்கிறதுக்கு. இது பயன்படுத்துவதன் மூலம் சங்கீதத்தையும் படித்த மாதிரி ஆகுது. அதே நேரத்தில் சங்கீத புஸ்தகங்கள் தேவனிடத்திலே ஜெபிக்கும்படியாக பாடலாக எழுதப்பட்டது, பாடல் மூலமாக விண்ணப்பங்களை ஏறெடுப்பதற்காக எழுதப்பட்டது. அந்த மாதிரி எழுதியிருக்காங்க அது. ஆகவே இது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு போர்ஷன் வேத வசனத்தில். 150 சங்கீதங்கள், இதில் 94 சங்கீதங்களை முடித்தாச்சு. 95வது சங்கீதத்தை தொடர்கிறேன். 11 வசனம்தான் இதில். இந்த 95வது சங்கீதத்தை 3 பிரிவுகளாக நாம் பிரிக்கலாம். முதல் பிரிவு 1லிருந்து 2ஆம் வசனம் வரை. அதில் ஆராதனை பற்றி, இந்த முழு சங்கீதமே கர்த்தரை ஆராதிப்பது எப்படி அப்படிங்கிறத பற்றியது. இதில் இந்த முதல் பகுதி இந்த ஆராதனையில் இருக்கிற மகிழ்ச்சி, ஆனந்தம், அதை பற்றி சொல்லுகிறது. எப்படி ஆராதனையில் என்னெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது? பாட்டு, சத்தமிடுதல், கம்பீர சத்தம்னு சொல்லியிருக்கேன், இசை, அப்புறம் வார்த்தைகளால் தேவனை துதிப்பது, இதெல்லாம் அடங்கியிருக்குது. இதெல்லாம் வேரியஸ் ஃபார்ம்ஸ். எப்படி நாம் தேவனை ஆராதிக்கிறோங்கிறதுக்கு பல வழிகள் இருக்கிறதுன்னு சொல்லுது. பாடுறோம், கர்த்தரை வார்த்தைகளால் துதிக்கிறோம், கம்பீர சத்தத்தோடு அவரை ஆராதிக்கிறோம், இசையை வாசித்து ஆராதிக்கிறோம், இப்படிலாம் சொல்லியிருக்கு. இன்னும் பல வழிகளும் இருக்குது, பல இடங்களில் சொல்லியிருக்கு. நம்ம அதை எடுக்கல, இங்கே சொன்னது மட்டும் நான் சொல்லுகிறேன். அது முதல் 2 வசனம். 2வது வசனத்தை தாண்டி 3வது வசனத்துக்கு போனீங்கன்னா 3ஆம் வசனத்திலேருந்து 7ஆம் வசனத்தின் முதல் பகுதி வரை 2வது பகுதி. அப்புறம் 7ஆம் வசனத்தின் பிற்பகுதியிலிருந்து 11ஆம் வசனம் வரை 3வது பகுதி. இந்த 2வது பகுதியும் படிச்சிட்டோம். 2வது பகுதி என்ன? எதுக்காக நம்ம தேவனை ஆராதிக்கணும்? 1, தேவன் தேவனாக இருக்கிறார், அவர் தான் கடவுள். அவர் ஆராதிக்காமல் யார் ஆராதிக்கிறது? அவர் செஞ்சதெல்லாம் அப்புறம், அவர் என்ன செஞ்சார், எவ்வளோ நல்லவர், அதெல்லாம் சொல்கிறது பிறகு. அவர் தேவனாக இருக்கிறாருங்கிறதுனாலேயே அவர் ஆராதிக்கிறோம். அது முதலாவது. 2வது, அவர் சிருஷ்டிகர்த்தா, அதனால் அவர் ஆராதிக்கிறோம். 3வது, அவர் நம்மை போஷித்து பாதுகாத்து வழி நடத்துகிற மெய்ப்பராய் இன்றைக்கு இருக்கிறார், அதனால் நம்ம ஆராதிக்கிறோம். இதெல்லாம் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். எதுக்கு ஆராதிக்கிறோங்கிறதுக்கு இந்த 3 காரணங்களையும் அவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் தான் கடைசி பகுதி ஆரம்பமாகிறது. 7ஆம் வசனத்தின் பிற்பகுதியிலேருந்து ஆரம்பமாகுது. அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் முதல் வசனத்துலேருந்து வாசிக்கிறேன், அப்புறம் அங்கே 7லேருந்து நிறுத்தி அங்கே பிரசங்கம் பண்ணுறேன். 95வது சங்கீதம். கர்த்தரை கம்பீரமாக பாடி
நம்முடைய இரட்சணிய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவும் பாருங்கள். துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடவும். கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். தாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிட்டு நம்ம உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். இதையும் பார்த்தோம், எப்படி ரெவரன்ஸ் வர்ஷிப்பில் எவ்வளோ பயபக்தி இருக்கிறோம். பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு இதெல்லாம் விலகி சொன்னேன். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. இதை பார்த்தோம், எப்படி நம்முடைய ஷெப்பர்டாக இருக்கிறார், மேய்ப்பராக இருந்து நம்மளை பாதுகாத்து வழி நடத்தி போஷித்து எல்லாம் பண்ணுறார் அவர்ன்றதை நம்ம பார்த்தோம். அவர் நம்முடைய மேய்ப்பின் ஆடுகளாமே அப்படின்றது. இப்போ இங்கிலீஷ் பைபிளில் பார்த்திங்கன்னா அந்த 7ஆம் வசனம் பிற்பகுதியிலே அடுத்த பகுதி ஆரம்பமாகிடுது. இங்கே தமிழ் பைபிளில் 8ஆம் வசனத்துலேருந்து தான் வருது. அதனால் 8லேருந்து 11 இப்போது நம்ம பார்க்க போகிற பகுதி, அதை வாசிக்கிறேன். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்திரத்தில் கோபம் மூட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போலவும் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர் வழி போகிற இருதயம் உள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். இந்த பகுதியை வாசிக்கும்போது இந்த பகுதிக்கும் இதுக்கு முன்னால் உள்ள அந்த 6 வசனத்துக்கும் தொடர்பே இல்லாத மாதிரி இருக்குது. அங்கே கர்த்தரை பாடி ஆராதிக்கலாம், இசைக்கருவிகளை பயன்படுத்தி ஆராதிக்கலாம், கம்பீர சத்தமிட்டு ஆராதிக்கலாம், துதித்து ஆராதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவர் எப்படி ஆண்டவராக இருக்கிறார் அதனால் ஆராதிக்கிறோம். அதுக்கப்புறம் எப்படி சிருஷ்டிகராக இருக்கிறாரு, சமுத்திரத்தையும் வானத்தையும் பூமியும் எல்லாத்தையும் உண்டாக்குனவர் அப்படின்லாம் சொல்லிட்டு அவர் நம்முடைய மேய்ப்பராகவும் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அதனால் நம்ம ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, திடீர்னு 8ஆம் வசனத்தில் கதையே மாறுது. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்திரத்தில் கோபம் மூட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போல் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேங்கள்னு ஒன்று, இது ஏதோ நடுவில் ஒரு பயங்கரமான ஒரு வார்னிங் இங்கே வர்ற மாதிரி இருக்குது. சப்ஜெக்டே மாறுற மாதிரி இருக்குது. இப்படி மாறுறதுனால நிறைய போதகர்கள் என்ன சொல்கிறாங்க, ஏதோ வேறு ஏதோ சங்கீதத்தை தப்பு தவறாக கொண்டாந்து இங்கே இதோட 95ஆம் சங்கீதத்தோடு சேர்த்துட்டாங்க, அதனால் இது தப்பாக இங்கே உட்காந்துருச்சு, இந்த பகுதி இந்த சங்கீதத்தில் ஒரு பகுதி ஆயிடுச்சு, இதுக்கும் மற்ற காரியங்களுக்கும் சம்மந்தமே இல்லையே அப்படிங்கிறாங்க. ஆனால் தவறு அப்படிங்கிறத மற்ற பல போதகர்கள் சுட்டி காட்டுறாங்க. என்ன சொல்கிறாங்க, சங்கீதத்தில் பல இடங்களில் இந்த மாதிரி வருது. ஒரு சப்ஜெக்டை பேசுகிற மாதிரி இருக்கும், அப்புறம் டோட்டலாக வித்தியாசமான ஒரு சப்ஜெக்ட் மாதிரி தெரியும் பார்த்தா. ஆனால் கொஞ்சம் ஆழமாக பார்த்தீங்கன்னா இல்லை வித்தியாசமான சப்ஜெக்ட் இல்லை. இப்போ இந்த முழு சங்கீதமே ஹவு டு வர்ஷிப் காட், தேவனை எப்படி ஆராதிப்பது என்பதை பற்றிய சங்கீதம். அப்போ சப்ஜெக்ட் அதே தான், ஆனால் இந்த வர்ஷிப்பை குறித்து ஒரு வார்னிங், ஒரு எச்சரிப்பு ஒன்று கொடுக்கப்படுகிறது இங்கே. அதை கவனிக்கணும், இது ரொம்ப முக்கியமான இது. ஏன்னா வர்ஷிப்புங்கிறது, ஆராதனைங்கிறது நம்ம நினைக்கிறோம் பாட்டு பாடிட்டா, இசையை வாசித்துட்டா, சத்தம் போட்டுட்டா, கையை தட்டிட்டா, கையை உயர்த்திட்டா, அழகான ராகத்தில் அழகான பாடலில் பாடிட்டா அது ஆராதனைன்னு நினைக்கிறோம். ஆனால் ஆராதனை இல்லை, அதெல்லாம் ஒரு பகுதி, அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம், பயன்படுத்துகிறோம், பண்ணுறோம், அதெல்லாம் ஓகே. ஆனால் ஆராதனைங்கிறது வெறும் அது மட்டும் இல்லை, வெறும் சத்தமிடுவது, கையை தட்டுவது, குதிப்பது, அல்லது கர்த்தரை துதிப்பது, இசையை வாசிப்பது, இதெல்லாம் ஒரு பகுதியை ஒழிய ஆராதனையில் இருக்கலாம், அதெல்லாம் ஒரு பகுதி. ஆனால் ஆராதனை வெறும் அதல்ல. ஆராதனைக்கும் ஆராதிக்கிறவனுடைய உள்ளம் எப்படி கர்த்தரோட கனெக்ட் ஆகிருக்குன்றதுக்கும் பெரிய சம்பந்தம் இருக்கிறது. ஏன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் இயேசு அதை அருமையாக சொல்கிறார். ஆக்சுவலாக ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னதை அப்படியே கோட் பண்ணுறாருங்க. ஆனால் மத்தேயுலேருந்து நான் வாசித்து காண்பிக்கிறேன். மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் 7லேருந்து வாசிக்கிறேன். மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. மாயக்காரர்னா இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஹிப்போக்ரிட்ஸ்னு வரும். ஹிப்போக்ரிட்ஸ் நம்ம தமிழில் சொல்ல போனால் மாய்மலக்காரர்ன்றது சொல்கிறோம். அப்போ மாயக்காரர்னாங்க.
அது ஏதோ மேஜிஷியன் மாதிரி இருக்குது அந்த வார்த்தை. அது பழைய வார்த்தை. மாய்மாலக்காரர்கள், அதாவது உள்ள ஒன்று வெளியே ஒன்று, வாயில் ஒன்று சொல்கிறாங்க, இருதயத்தில் வேறு விதமாக எண்ணுகிறார்கள். சொல்கிறாரு, வாயினால் என்ன கனம் பண்ணுறாங்க, உதடுகளால் என்ன கனம் பண்ணுறாங்க, என்னட்டு கிட்ட வர்ற மாதிரி இருக்குது உதடுகள். வார்த்தைகள்லாம் கரெக்டாக பாடுறாங்க, அதெல்லாம் இருக்குது. அவர்களுடைய இருதயம் என்ன புகழலை, என்ன போற்றலை, என்ன துதிக்கலை. இருதயம் அப்படி கிடையாது அப்படிங்கிறார். எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது இருதயம் அப்படிங்கிறார். அப்புறம் சொல்கிறாரு, மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். ஆராதனையை பற்றி சொல்கிறாரு. இந்த வாயினால் ஆராதனை, இருதயம் தூரமாக இருக்கிற அந்த மாதிரி ஆராதனை வந்து வீணான ஆராதனைன்றார். வேஸ்ட். வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றார். அப்போ எவ்வளோ கிளியராக சொல்லியிருப்பாருங்க. ஆராதனைங்கிறது வெறும் வாயில் பேசுகிற காரியம் கிடையாது. வெறும் வாயில் சும்மா பாடிட்டு வாயில் அலலியான்ற ஆராதனை கிடையாது. வாயில் ஒரு அழகாக பாட்டை பாடிட்டா கிடையாது. இசையை நல்லா வாசித்தா போதாது. ஆராதனைங்கிறது இருதயம் சரியாக இருக்கணும். அந்த சரியான இருதயத்திலேருந்து வர்றது தான் ஆராதனை. அதுதான் இங்கே சொல்கிறார். என்ன சொல்ல வர்றாரு இவர்களுக்கு, இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு சங்கீதக்காரன் என்ன சொல்கிறான், உங்கள் முன்னோர்கள் இருந்த மாதிரி நீங்கள் இருந்துடாதீங்க. அநேக நேரத்தில் அவளுடைய இருதயம் சரியில்லை. அவளுடைய இருதயம் சரி கிடையாது. கர்த்தரை ஆராதிக்கிற நீங்கள் ஒன்றை ஞாபகம் வச்சுங்க. வெறும் பாட்டு பாடினா போதாது, இசையை வாசித்தா போதாது. அவர் சிருஷ்டித்தார் எல்லாத்தையும், அவர் எனக்கு மெய்ப்பராக இருக்கிறாருன்னு சொல்லி ஆராய்ச்சா போதாது. நம்முடைய இருதயம் வந்து கர்த்தர் மேல் பற்றுள்ளதாக இருக்க வேணும். கர்த்தரை இருதயத்தில் கனம் பண்ண வேணும், இருதயத்தில் பெருசாக நினைக்க வேணும் அப்படிங்கிறாரு. அப்போ ஆராதனைங்கிறது எங்கே ஆரம்பிக்கிறது? கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்குறோம், அதுக்கு கீழ்ப்படுகிறோம், அதன்படி நடக்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் தான் மெய்யான ஆராதனையை ஏறெடுக்க முடியும். மீதி ஆராதனை வீணுன்றார். மீதி ஆராதனை வீண். யார் வேணா பாட்டு பாடி கர்த்தரை ஆராதிக்கணும் கிடையாது. மீதி ஆராதனை வீண். ஏன்னா ஆராதனையில் இருதயம் தான் ரொம்ப முக்கியம், மியூசிக் ரொம்ப முக்கியம் கிடையாது. மியூசிக் ஒரு பார்ட், பட் தட் இஸ் நாட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட். அது மிக முக்கியமான அம்சம்னு ஒன்றும் கிடையாது. நம்ம சத்தம் மிக முக்கியமான அம்சம் கிடையாது. நம்முடைய அழகான பாடல்கள் மிக முக்கியமான அம்சம் கிடையாது. இருதயம், நம்முடைய இருதயம். நான் ஆரம்பித்த காலத்தில் முன்னாடி நின்றுக்கிட்டு அவுட் ஆஃப் டியூனாக பாடிட்டு இருப்பார். ஆனால் இருதயம் நல்ல இருதயம். இருதயம் கர்த்தரை நேசிக்குது, இருதயத்தில் கர்த்தரை விரும்புகிறாரு, பாடுறாரு. பாட தெரியாது அவருக்கு. நீங்கள் அடித்து போட்டாலும் அவருக்கு டியூன் வரவே வராது. அவருக்கு அவரை சொல்லி பிரயோஜனம் கிடையாது. டியூனுக்கும் அவருக்கும் சம்மந்தமே கிடையாது. என்ன கொஞ்சம் பின்னால் இருந்து பாடினார்னா நல்லா இருந்திருக்கும். என் பாட்டை கலைக்கிற மாதிரி பாடின்னு இருப்பார் இவர் ராகத்தை கேட்டு ஏன் ராகம் கலையும், என்ன பண்ணுறது? பட் நான் சகிச்சுக்கிட்டேன். ஏன்னா நான் அவர்கிட்ட ஒரு நாள் சொன்னதில்லை கொஞ்சம் பின்னால் போங்கன்னு. ஏன்னா அவரை ஏன் டிஸ்டர்ப் பண்ணுவான்? அவர் வந்து ஒரு நல்ல இருதயத்தோடு ஆண்டவரை உண்மையாகவே ஆராதிக்கிறார். யாரை பற்றியும் கேர் பண்ணுறதில்லை. அவருக்கு தெரியுமான்னு தெரியல, அவருக்கு பாட முடியாதுன்றது. சத்தமாக தான் பாடுவார், சத்தமாக தான் பாடுவார், ஓன்னு கத்தி தான் பாடுவார். முழு இருதயம் யாரையும் கேர் பண்ண, கண்ணை மூண்டாருன்னா திறக்கவும் மாட்டார். அவர் பாட்டுக்கு கையை வைத்திட்டு பாடிட்டு இருப்பார். அப்போ இருதயம் வெறும் நாவு இல்லை, இருதயம் இல்லை. வெறும் நாவில் பண்ணால் அது வீணான ஆராதனைன்னு சொல்லியிருக்குது. அதைத்தான் இங்கே வார்னிங் மாதிரி இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறான். உங்கள் முன்னோர்களுடைய பிரச்சனை என்னென்னா, அவங்க வந்து இருதயம் சரி கிடையாது, வீணான ஆராதனை பண்ணாங்க. நீங்கள் அந்த மாதிரி ஆராதிக்காதீங்க அப்படிங்கிறார். சொல்கிறாரு, இன்று அவளுடைய சத்தத்தை கேட்பீர்களானால் வனாந்தரத்தில் கோபமூட்டின போதும் சோதனை நாளில் நடந்ததும் போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர் வழுவி போகிற இருதயம் உள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதல் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் அப்படிங்கிறார். பெரிய பிரச்சனை ஒன்று நடந்திருக்குது வனாந்தரத்தில். அதை குறிப்பிட்டு சொல்கிறாரு, என்னை கோபம் மூட்டினாங்க வனாந்தரத்தில். பலமுறை கோபம் மூட்டினாங்க, 10 முறை சோதித்தார்கள்னு இருக்குது. அதெல்லாம் ஒரு முறை என்னை எப்படி சோதிச்சாங்கலாம் பேசியிருக்காங்க. விவரமாக 10 வாரம் பேசினேன்.
10 முறை சோதிச்சார்கள்ன்றது. கர்த்தருக்கு எதிராக தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டார்கள். என் அற்புதங்களெல்லாம் அனுபவித்தாங்க. அப்போ கூட அவங்க இருதயம் என்னை விரும்பலை, என்னை நேசிக்கலை, என்னை கனம் பண்ணலை. அப்படிப்பட்ட இருதயம் இல்லை அவங்களுக்கு அப்படின்றாரு. அப்போ ஆராதனையை பற்றி சொல்லிவிட்டு நடுவில் இதை ஏன் கொண்டாடினார்னா, ஆராதனைங்கிறது வெறும் பாடல் இல்லை, சத்தம் இல்லை, வார்த்தைகள் இல்லை, இசை இல்லை. ஆராதனை இருதயத்துக்கு அடுத்தது, இல்லைன்னா அது வீணான ஆராதனைன்னு சொல்ல வர்றார். பழைய ஏற்பாட்டில் எந்த சம்பவத்தை இவர் குறிப்பிடுறார்? இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வந்துக்கிட்டு இருக்கும்போது, எகிப்திலிருந்து வெளியே சிவந்த சமுத்திரத்தை கடந்து 40 வருஷ வனாந்தர பயணத்தின் போது நடத்த ஒரு காரியத்தை குறிப்பிடுறார். அங்கே ஒரு வனாந்தரத்தில் ரெஃபிடிம்னு ஒரு இடத்துக்கு வர்றாங்க. யாத்ராம் 17ஆம் அதிகாரம் அதை குறித்து நமக்கு சொல்லுது. அங்கே வரும்போது தண்ணி இல்லாமல் போயிடுது அவங்களுக்கு. வனாந்தரத்தில் தண்ணி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ தண்ணி இல்லாமல் போனவுடனே முறுமுறுக்கிறாங்க. மோசேக்கு நேராக ஆரோனுக்கு நேராக முறுமுறுத்து கிட்டத்தட்ட கல்லறிய போயிடுறாங்க. ஏன்னா மோசே போய் ஆண்டவர்கிட்ட முறையிடுறாரு, என்ன ஆண்டவர், இந்த மக்கள் இந்த மாதிரி ஆளுகளாக இருக்கிறாங்க, தி ஆல்மோஸ்ட் ஸ்டோன்டு மீ, கிட்டத்தட்ட என்னை கல்லால் அறிஞ்சு கொண்டு வருவாங்க போல இருக்கு, அந்த மாதிரி வர்றாங்களே, இந்த மக்களை என்ன பண்ணுறது, எத்தனை அற்புதம் பண்ணியாச்சு, எவ்வளோ பண்ணியாச்சு, சிவந்த சமுத்திரத்தையும் 2ஆக பிளந்து கடக்க வச்சாச்சு, வானத்திலேருந்து மன்னாவை கொடுத்தாச்சு, என்னென்ன அற்புதம் செய்யணுமோ எல்லாம் பார்வோன்கிட்ட 10 அற்புதம் செஞ்சு தான் வெளியே வந்தாங்க. எத்தனை அற்புதம், கண்ணுக்கு எதிர்க்க எத்தனை தடவை கர்த்தர் நல்லவருங்கிறத நிரூபிச்சிருக்கிறாரு, கர்த்தர் உங்களுக்காக எல்லாத்தையும் செய்ய வல்லவருங்கிறத நிரூபிச்சிருக்கிறாரு. எத்தனை முறை, 1 தடவை 2 தடவை இல்லைங்க, பயங்கரமான இது. நல்லா இமேஜின் பண்ணி பாருங்கள். சிவந்த சமுத்திரத்தை கடந்துலாம் வந்திருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க? அப்படியெல்லாம் வந்தும் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டார்கள். கர்த்தரை விசுவாசிக்காமல் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டார்கள் என்று. அந்த ஒரு முறை நடந்தது மட்டுமல்ல, யாத்ராம் 17ஆம் அதிகாரத்தில் நடந்தது மட்டுமல்ல, மறுபடியும் ஒரு தடவை நடக்குது. அது 20ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் வாசிக்கிறோம். காதேஷ் என்கிற வனாந்தரத்துக்கு வர்றாங்க. அங்கே வந்தபோது திரும்பவும் தண்ணி இல்லை பாருங்கள். திரும்பவும் தண்ணி இல்லைன்னு திரும்பவும் அதே மாதிரி முறுமுறுக்கிறாங்க. வார்த்தைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையான வார்த்தைகளாக இருக்கும். இங்கே கொண்டு எங்களை சாகடிக்க கொண்டு வந்தீரா இந்த வனாந்தரத்தில், இங்கே நல்ல சாப்பிட்றதுக்கு நல்ல ஆகாரங்கள் எதுவும் இல்லை, அந்த மாதிரி இடத்துக்கு கொண்டாந்துட்டீரு, அந்த ஊரில் செத்தா புதைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னா இங்கே கொண்டாந்துடுறாங்களே, இந்த மாதிரி நக்கலாக ஒரு மாதிரி ஆண்டவர் மேலே ஒரு கோபமாக வாயை திறந்து ஆண்டவர்கிட்ட சண்டையிடுறது மாதிரி பேசுகிறாங்க. குவாரலிங் அப்படி பேசுகிறாங்க. மறுபடியும் மோசையும் ஆரோனும் தேவன்கிட்ட போய் கேட்குறாங்க, ஆண்டவர் என்ன பண்ணுறது? தேவன் சொல்கிறாரு, முதல் தடவை என்ன சொன்னார்? யாத்ராம் 17ஆம் அதிகாரத்தில் இந்த மாதிரி அவங்க கல் எடுத்து அடிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க, கர்த்தரை மோசமாக பேசுனாங்க. மோசேக்கு ரொம்ப வருத்தமாகிடுச்சு. கர்த்தர்கிட்ட போனப்போ கர்த்தர் சொன்னார், ஒன்றும் பயப்படாது, சரி உன் கோல் எடுத்துக்கோ, அந்த எகிப்து நைல் நதியை அப்படியே ரத்தம் ஆக்கினியே ஒரு கோலை வச்சு அந்த கோல் எடுத்துக்கோன்ற, அந்த அற்புத கோல், அதை எடுத்துகிட்டு போ. எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த கற்பாறையின் மேலே அடி, அப்போ தண்ணி வரும்ன்றார். அப்போ அடிக்கிறான், தண்ணி வருது. கர்த்தர் இவர் தேவ மனுஷன், இவரை கல்லுகளில் அறிகிற வேலை வச்சுக்காதுன்றதை காமிக்கிறார். இவருக்கு எவ்வளோ பெரிய அதிகாரம் இருக்குது, எவ்வளோ வல்லமையை நான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத காட்டுறாரு. கற்பாறையிலேருந்து தண்ணி வருது, நல்லா சந்தோஷமாக குடித்தாங்க. கொஞ்ச நாள் பொறுத்து காதேஷ் வனாந்தரத்துக்கு அங்கே திருப்பி அதே பேச்சு பாருங்கள். இந்த 2 பகுதியும் வாசித்திங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். அங்கே என்ன பேசுனாங்களோ அதே தான் பேசுகிறாங்க இங்கே. அதே மாதிரி பேச்சு, இகழ்ந்து பேசுவது, தேவ மனுஷர்களையும் தேவனையுமே இகழ்ந்து பேசுகிறது. தேவன் பேரில் கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை, அப்படிப்பட்ட ஒரு பேச்சு. கர்த்தர்கிட்ட போகிறார் மோசே. கர்த்தர் சொல்கிறாரு, மறுபடியும் கோல் எடுத்துக்கிட்டு போ. ஆனால் இந்த தடவை அடிக்க சொல்லலை. இந்த தடவை சொன்னார், போ பேசு, இந்த கற்பாறையோட பேசு, பேசினா தண்ணி வரும்ன்றார். ஆனால் மோசேக்கு இந்த ஜனங்க பண்ண வம்பில் ரொம்ப கோபம் வந்துடுச்சு. மனுஷன் தானே, கல்லெல்லாம் எடுத்து அடிக்க போனால் எப்படி கோபம் வரும்? போன தடவை இப்படி பண்ணாங்க, திருப்பி 2ஆவது தடவை இப்படி பண்ணுறாங்கன்னு ரொம்ப கோபம் அவருக்கு. போய் அந்த கோபத்தில் கர்த்தர் சொன்னதை ஓரமாக வச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். கர்த்தர் சொன்னார் பேசுப்பான்னாரு. இவர் என்ன பண்ணார்? 20ஆம் அதிகாரத்துக்கு போங்க,
போனீங்கன்னா பார்த்துடலாம் நீங்கள் எப்படி இருக்குதுன்னு. அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்ததியிலிருந்த கோலை எடுத்தான். அவர் என்ன சொன்னார்? முந்தின வசனத்தில் சொல்கிறாரு, அவர்கள் கண்களுக்கு முன்பாக கண்மலை பார்த்து பேசுங்கள், அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பா என்றார். மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சன்னதியிலே கோலை எடுத்தான். மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வரச் செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே, எப்படி இருக்கும் பிரசங்கம் அப்படி ஆரம்பித்தா, ஜனங்களை பார்த்து கொண்டு போய் அங்கே நிற்க வச்சுட்டு கோபம், கலகக்காரரே அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாக புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர் மிருகங்களும் குடித்தது. பின்பு கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரன் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். இங்கே இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரோட வாக்குவாதம் பண்ணினதினாலும் அவர்களுக்குள்ளே அவருடைய பரிசுத்தம் விளங்கினதினாலும் இது மேரிபாவின் தண்ணீர் எண்ணப்பட்டது. அங்கே முதல் முறை பண்ணப்போ யாத்திராவும் 17ஆம் அதிகாரத்தில் அந்த இடத்துக்கு மாசா அப்புறம் மேரிபான் 2 பேரை வச்சாங்க. ஏன் 2 பேர்? மாசான்னா கர்த்தரை சோதித்தார்கள்ன்றதுக்கு, சோதித்த இடம். மேரிபானா கர்த்தரோடு வாக்குவாதம் பண்ணார்கள், குவாரல் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு அந்த அர்த்தத்தில் வச்சாங்க. கர்த்தரை சோதித்து வாக்குவாதம் பண்ண இடம், சண்டை போட்ட இடம் அப்படின்றத நினைவுபடுத்தி வச்சாங்க. இந்த இடமும் அந்த மரிபா மாதிரி வாக்குவாதம் பண்ண இடம் அப்படின்னு ஆயிடுச்சு. சோதித்து வாக்குவாதம் பண்ண இடம் அப்படின்னு ஆயிடுச்சு. இங்கே ஏன் கர்த்தர் சொல்கிறாரு நீங்கள் கானான் தேசத்துக்குள்ளே போக முடியாதுன்னு? இவங்களை பார்த்து ஏன் அவ்வளோ பெரிய தண்டனை? பேச சொன்னால் அடிச்சிட்டான், அவ்வளோதானே விவகாரம் அப்படின்றாங்க. இதை பற்றி நான் 2-3 சங்கீதத்துக்கு முன்னால் இது வந்து இந்த சப்ஜெக்ட் மேட்டர் பேசினேன் இதை, அதனால் ரொம்ப போக விரும்பலை. ரொம்ப சிம்பிள். கர்த்தர் தான் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத காட்ட விரும்பினார். நான் ரெடிப்பா, தண்ணி கொடுக்க ரெடி, உன் மிருகத்துக்கும் உனக்கும் எல்லாத்துக்கும் தண்ணி கொடுக்க ரெடி, நீ தண்ணி இல்லாத காட்டில் சாகணும்னு நான் விரும்பலை அப்படின்னு கர்த்தர் காட்ட விரும்புகிறாரு. கர்த்தர் அதை சப்ளை பண்ணுறாரு அப்படிங்கிறத காட்ட விரும்பினார். அதனால தான் பேசினார். ஏன் பேசினார்? பேசினோன்னு கற்பாறையிலேருந்து தண்ணி வந்தால் எப்படி இருக்கும் உங்களுக்கு? கடவுள் தான் செஞ்சுருப்பார், எந்த மனுஷனும் செய்யலைங்கிற மாதிரி இருக்கும். இவங்க என்ன சொல்கிறாங்க? கலகக்காரரே, இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் உங்களுக்கு தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுளுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, நான் பண்ணுறேன் பாரு, நான் பண்ணணுமா உனக்கு? நான் உனக்கு தண்ணி கொடுக்கணுமா இந்த கண்மலையிலேருந்து அப்படின்னு சொல்லி தான் அந்த கண்மலையில் 2 தடவை அடிச்சுக்கலாம். கர்த்தரை மகிமைப்படுத்தாமல், கர்த்தர் சொன்னபடி பேசி கர்த்தரை மகிமைப்படுத்தாமல், கர்த்தர் தான் எல்லாத்தையும் தர்றாரு, நாம் கர்த்தருடைய பிள்ளைங்க, கர்த்தர்கிட்ட போகிறோம், கர்த்தர் செய்கிறாருன்றது சொல்கிறத விட்டுட்டு நான் உனக்கு செய்யணுமோ, தண்ணியை வர வைக்கணுமோ, அதான் வர வச்சு காமிக்கிறேன் பாருன்னு கோபத்தில் 2 அடி அடித்தான். கர்த்தரை மகிமைப்படுத்தாமல் போனதுனால அவ்வளோ பெரிய தண்டனை. ஜனங்க ஏற்கனவே போக முடியாதுன்ட்டார். ஏன்னா அவங்க 13ஆம் அதிகாரத்தில் 8ஆமத்தில் அவங்க கதை முடிஞ்சுது. ஏன்னா அங்கே ராட்சதர் இருக்காங்க, நாங்கள் போக மாட்டோம்னு அவங்க சொல்லிட்டாங்க. சரி போக மாட்டேன் நீ போன்ட்டார். போக மாட்டேன்னு சொல்லியே போக முடியாமல் போயிட்டாங்க அவங்க. இப்போ மோசே ஆரோனும் போக முடியல, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இப்போது மோசேக்கு பிரச்சனை வந்துடுச்சு இதில். ஏன்னா கர்த்தரை கனம் பண்ணாமல், கர்த்தரை உயர்த்தாமல், கர்த்தருக்கு மகிமையை செலுத்தாமல், கர்த்தர் ஜனங்களை நேசிக்கிறார், தேவைகளை சந்திக்க வல்லவர்ன்றதை வெளிப்படுத்த விரும்புகிறாரு. அந்த இடத்துல அவங்க தேவையின் மத்தியில் கர்த்தர் தன்னுடைய கருணையை காட்டி அவர்களை தன்னிடத்தில் இழுக்க விரும்புகிறார். அதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கல. இவங்க கோபத்தில் இவங்க என்னமோ தண்ணி சப்ளை பண்ணுற மாதிரி, இவங்க என்னமோ அடித்து தண்ணியை வர வச்சா மாதிரி, இவங்க பெரிய அற்புதம் செய்கிறவர்கள் மாதிரி கர்த்தர் தண்ணியை கொடுத்துட்டாரு. ஏன்னா கொடுக்கலன்னா மாடு மாடுகளோடு சாகும், இவங்களும் சாவாங்க. அதனால் கர்த்தர் ரொம்ப இரக்கமுள்ளவர். இவன் தப்பு நிமித்தமாக அவங்களுக்கு தண்ணி இல்லைன்னு சொல்லல அவர். சரி, இவன் தப்பு செஞ்சாலும் அவங்களுக்கு குடிக்க தண்ணியை கொடுத்துட்டாரு. ஏன்னா அவர் இரக்கமுள்ளவர். அப்படி தான் கர்த்தர் நிற்கும். அதனால தான்
சில நேரத்தில் ஊழியக்காரன் ரொம்ப தகுதி இல்லாத ஆளாக இருந்தால் கூட அந்த ஆள் மூலமாக சில கிரியைகள் நடக்கும், சுகமெல்லாம் நடக்கும், அற்புதங்கள்லாம் நடக்கும் சில நேரத்தில். ஏன்னா அந்த ஊழியக்காரனுக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய யோக்கியதை இல்லைனாலும் கர்த்தர் ஜனங்களுடைய தேவையை பார்க்குறார், ஜனங்களுடைய தேவையை சந்திக்கணும்னு பார்க்குறார். அங்கே வந்திருக்கிற ஜனங்கள் நிமித்தமாக அவங்கள சுகமாக்கணுமே அப்படின்னு சொல்லி அந்த முயற்சியை ஆசீர்வதிக்கிறார். அந்த மனுஷன் ஒருவேளை நல்ல மனுஷனாக இல்லாமல் இருக்கலாம், விசுவாசத்தில் இல்லாமல் இருக்கலாம். இதெல்லாம் வேத வசனத்தில் மறுபடியும் வருது பாருங்கள். கர்த்தரை மகிமைப்படுத்தி இருக்கணும், கர்த்தரை உயர்த்தி இருக்கணும், கர்த்தரை பரிசுத்தம் பண்ணியிருக்கணும். கர்த்தர் எப்படிப்பட்டவர்ன்றதை எடுத்து காட்ட ஒரு அற்புதமான வாய்ப்பு. அது கோட்டை விட்டுட்டு தங்களை தூக்கி வச்சாச்சு மேலே. நான் உனக்கு காட்டுறேன் பார், தண்ணியை கேட்குற ஏதோ பார், தண்ணி கொடுக்குறேன் உனக்கு அப்படின்னு போனாங்க. எல்லாம் கெட்டு போச்சு. இதை தான் குறிப்பிடுறார் 95ஆம் சங்கீதத்தில். அந்த மாதிரி நீங்கள் இருக்காதீங்க. வனாந்தரத்தில் கோபம் மூட்டின போது சோதனை நாள் நடந்தது போல் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். அந்த ஜனங்க மாதிரி இருக்காதீங்க, அவிஸ்வாசத்தில் வாழாதீங்க. அப்போ என்ன வார்னிங்க? தொடர்ந்து அவிஸ்வாசத்திலே இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஒரு அடி எடுத்து வைக்கும்போது அவிஸ்வாசம் தான் இவளை தடுத்து நிறுத்துது. ஏற்கனவே 12 பேரை உளவாளியில் அனுப்பிச்சு அவங்க எல்லாம் சொல்லி போகலாம் சாப்பிட்லான்னு 2 பேர் சொல்கிறாங்க. ஆனால் 10 பேர் எதிராக பேசுகிறான். ராட்சதில் இருக்காங்க, நம்ம போக முடியாது, நம்மளால் முடியாதாக்கும் இதாக்குன்னு அவிஸ்வாசம். அப்போ வார்னிங் என்ன? நீ என்ன உண்மையாக ஆராதிக்கணும்னா, சரி, ஆராதிக்கிறதுங்கிறது ஏதோ கூடி 2 பாட்டு பாடுறதில்ல. ஆராதிக்கிறதுன்றது மொத்த வாழ்க்கை. நாம் கர்த்தருக்காக வாழ்வது தான் ஆராதனை. பாருங்கள், வாழ்க்கையே ஆராதனை. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நீ என்ன உண்மையாக ஆராதிக்கணும்னா உன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தாதே, எனக்கு எதிராக வாக்குவாதம் பண்ணாதே, என் கூட என்னை சோதிக்காத. உன்னுடைய முன்னோர்கள் சோதித்த மாதிரி அவன் வழியிலே போகாத. சங்கீதக்காரன் அதை சொல்கிறான். உங்கள் முன்னோர் பண்ண மாதிரி அந்த மாதிரி பண்ணாதீங்க. அந்த மாதிரி இருதயத்தோட கர்த்தரை பாடி கீடி ஆராதிக்கிறேன்னு வராதிங்க. தாவீது காலத்திற்கு பிறகு இந்த சங்கீதங்கள்லாம் எழுதப்பட்ட காலத்தில் தாவீது ஆசரிப்பு கூடாரத்தில் 24 மணி நேரமும் பாடல்களும் பாடகர்களும் இசைக்கருவியில் வாசிக்கிறவர்களும் கர்த்தரை துதித்து கொண்டே இருந்தார்களாம். பாருங்கள், வேலைக்கு அமைத்துட்ட ஆளுங்களை, மியூசிஷியன்ஸையும் சிங்கர்ஸையும் வேலைக்கு வச்சு, பாடுறவங்களையும் வேலைக்கு வச்சு 24 மணி நேரம் பாடிக்கிட்டே இருக்கணும். கர்த்தரை தூச்சிக்கிட்டே இருந்துட்டான். அப்படி நடக்குது. அந்த சீசனில் தான் சொல்கிறாங்க, இதெல்லாம் ஆராதனையின் ஒரு பகுதி. ஆனால் இருதயம் சரியில்லைன்னா ஆராதனை வீண். இருதயம் சரியில்லைன்னா அதை இயேசு சொல்கிறார் இல்லையா, நாவினால் என்னை கனம் பண்ணி இருதயத்தில் எனக்கு தூரமானார்கள், வீணாய் ஆராதனை செய்கிறார்கள். என்ன வார்த்தைகள் பாருங்கள், வீண். நம்ம கோயிலுக்கு போகலாம், சத்தம் போட்டு பாட்டை பாடலாம், கையை தட்டலாம், கையை உயர்த்தலாம், எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ணலாம். ஆனால் நம்ம இருதயம் கர்த்தருக்கு நேராக சரியில்லைன்னா அந்த ஆராதனை வீண். இந்த மோஷன்ஸ் எல்லாம் பண்ணுறது இல்லை ஆராதனை. நல்ல இருதயம்தான் ஆராதனை. இருதயத்தில் சுத்தமுள்ளவளாக இருப்பது தான் ஆராதனை. இருதயம் எப்படி இருக்கணும்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும், அதுக்கு கீழ்ப்படியணும், அதன் நிமித்தமாக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும். அதுதான் ஆராதனை. அப்போ நம்முடைய ஆராதனை அப்படி இருக்கணும். பாருங்கள், ஆராதனைக்கு வருகிறவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வர்றாங்க. சில இடங்களில் நான் பார்த்துருக்கிறேன், வெறும் ஆராதனைக்கு வந்துட்டு போகிறவங்களே இருக்கிறாங்க. என்னன்னா வெறும் ஒர்ஷிப்புக்கு மட்டும் போயிடுவேன் நான் வீட்டுக்கு. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் வசனம் தேவையில்லை. பாருங்கள், வசனம் தேவையில்லை, வசனத்துக்கு முக்கியத்துவம் கிடையாது. வெறும் பாட்டு கேட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகிறேன் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட். அது ஏன்னா கர்த்தர் என்ன சொல்கிறாருன்றதை மதிக்கிறது கிடையாது, சொன்னதுபடி செய்ய போகிறது கிடையாது. அதனால் சொல்கிறத கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. சும்மா பாட்டு நல்லா இருக்குது, மியூசிக்கெல்லாம் நல்லாயிருக்கும், கொஞ்ச நேரம் நின்று கேட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். சில நேரத்தில் கிறிஸ்தவர்களே அப்படி ஆயிடுறாங்க. கொஞ்ச நாள் போன பிறகு அவனுடைய இருதயம் அப்படி கடினமாகிடுது. ஆண்டவரை பற்றி ஒரு பெரிய ஒரு பயபக்தி கிடையாது. அதனால தான் கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். யார் ஆராதிக்கலாம் கர்த்தரை? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள். அந்த மாதிரி ஒரு இருதயத்தில், இணக்கமுள்ள இருதயத்தில், பெர்ஃபெக்டான ஆளுங்க கிடையாது, அந்த இருதயத்தில் ஐயோ ஆண்டவரே
நான் பெர்ஃபெக்ட் கிடையாது, ஆனால் நீ சொல்கிறபடி நான் செய்ய ஆயத்தம், எனக்கு உதவி செய்யும், என் குறைகளை மன்னியும், நான் உனக்கு முன்னால் வர்றேன், ஆராதிக்கிறேன், என்னை மன்னியும், என்னை ஏற்றுக்கொள்ளும். அதான் ஆராதனை. அந்த மாதிரி ஒரு இருதயம்தான் ஆராதிக்க முடியும். எத்தனை பேர் சொல்கிறீங்க அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை தான் நமக்கு அவசியம்? நம்முடைய சபை ஆராதனைக்காக நாம் ஜெபிப்போம். கொஞ்ச நேரம் நான் இதெல்லாம் வாசிக்கும்போது இதை தான் ஜெபம் பண்ணுறது. ஆண்டவரே, எங்கள் சபை ஆராதனை அப்படிப்பட்ட ஆராதனையாக இருக்கட்டும். இருதயங்கள் சந்திக்கப்படட்டும். இருதயங்களோடு நீர் பேசும். இருதயங்கள் சீர்படுகிற நேரமாக அது இருக்கட்டும். வெறும் மியூசிக் பாடுற நேரம் கிடையாது. பாடல்கள் உள்ளங்களை தொடட்டும், உள்ளங்களை சீர்படுத்தட்டும், உள்ளங்களை திருத்தட்டும், மனம் திரும்புதலை உண்டாகட்டும். கர்த்தரை குறை பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏதோ சில சூழ்நிலைகள் மூலமாக, அவங்களுக்கு வாழ்க்கையில் நடந்த சில பிரச்சனைகள் சூழ்நிலைகள் மூலமாக குறை சொல்லுவாங்க. வாயால் கர்த்தரை அவ்வளோ குறை சொல்லிட்டு டக்குன்னு வந்து இங்கே வந்து ஒரு பாட்டு பாடிடுறது கோயிலில். கர்த்தர் கை விட்டார், கர்த்தர் ஒன்றுமே செய்யலையாகும், கர்த்தர் அப்படி பண்ணிட்டாரு அப்படின்லாம் பேசிட்டு அப்புறம் சர்ச்சில் ஆராதனையிலையும் கலந்துக்கிட்டு ஆராதனையிலையும் பாட்டு பாடி கைத்தட்டி ஆராதிக்கிறது. வீணான ஆராதனைன்றார். வீணான ஆராதனை. ஏன்னா வாக்குவாதம் பண்ணுற, என்னை சோதிக்கிற, அவிசுவாசம் நிறையா இருக்குது, விசுவாசிக்கவே மாட்டேங்கிறேன், என்னை நம்பவே மாட்டேங்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ நம்முடைய ஆராதனைகள் விசுவாசத்தின் அடிப்படையிலே, கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படுகிறதன் அடிப்படையிலே இருக்க வேண்டும். இதுதான் உண்மையான ஆராதனை. பரலோக தகப்பனே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், சபைக்காக ஜெபிக்கிறோம், வருகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய ஆராதனை ஒரு அற்புதமான நேரமாக இருக்கட்டும். கர்த்தாவே, அந்த ஆராதனையிலே வெறும் பாடல்கள், இசை என்பது அல்ல, வெறும் வார்த்தைகளோ சத்தமோ அல்ல, வெறும் இசை கருவிகள் அல்ல, பாடல்கள் அல்ல. ஆராதனையில் மனம் திரும்புதல்கள் நடக்கட்டும். கர்த்தாவே, மக்கள் உம்மண்டையில் திரும்புகிற நேரமாக இருக்கட்டும், பாவத்தை குறித்து உணர்த்தப்படுகிற நேரமாக இருக்கட்டும், வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுகிற நேரமாக இருக்கட்டும். அநேகருடைய உள்ளங்கள் தொடப்படட்டும், அசைக்கப்படட்டும். கர்த்தாவே, அநேகர் மீட்கப்படட்டும். அநேகர் கர்த்தாவே தங்களுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிற அந்த விதத்திலிருந்து மாற்றப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் இந்த பாடலில் அபிஷேகிப்பீராக. பாடல்கள் நடத்துகிறவர்கள் அபிஷேகிப்பீர்களாக. பாடுகிறவர்களை, இசைக்கிறவர்கள், வாசிக்கிறவர்களை அபிஷேகிப்பீராக. இவர்கள் அதை செய்யும்போது இந்த பாடல்கள் ஒவ்வொரு வார்த்தையும் உள்ளத்தை போய் சேரட்டுங்க தாவே. உள்ளத்தை மாற்றுகிற வார்த்தைகளாக இருக்கட்டும். புது மனுஷனை ஆக்குகிற ஒரு அனுபவமாக அது இருக்கட்டுங்க தாவே. இந்த ஆராதனையில் கலந்து கொண்டே நாங்கள் போய் நின்னேன், பாடினேன். பாடும்போதே தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தேன். என் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருத்தம் ஏற்பட்டது, திருப்பம் ஏற்பட்டது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ஆராதனையில் இருக்கட்டும் ஜெபிக்கிறோங்க தாவே. அப்படிப்பட்ட அற்புதமான அனுபவமாக ஆராதனையில் இருக்கட்டும். இதில் கலந்து கொள்கிறவர்கள், இந்த ஆராதனையில் நடத்துகிறவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக, அவர்களை பலப்படுத்துவீராக. கர்த்தாவே, அவர்களுக்கு உம்முடைய ஞானத்தையும் உம்முடைய கிருபையும் தருவீராக. உம்முடைய அபிஷேகத்தால் நிரப்புவீராக. அநேக உள்ளங்கள் தொடப்பட்டு கர்த்தாவே உண்மையான ஆராதனை, வீணான ஆராதனை அல்ல, உண்மையாக உண்மை ஆராதிக்கிறவர்களாக கர்த்தாவே அப்படிப்பட்ட ஒரு ஆராதனையாக எங்கள் ஆராதனை இருக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அப்படியே செய்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சரி, இந்த வார்னிங் இங்கே கொடுக்குறாரு. இதில் ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, புதிய ஏற்பாட்டில் இந்த வசனத்தை குறிப்பிட்டு ஒரு பெரிய போதனையே வருது. தெரியுமா உங்களுக்கு? அது எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம், இந்த 2 அதிகாரத்துலேயும் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வரை பார்த்திங்கன்னா, இங்கே 8லேருந்து 11 வசனம் சொல்லியிருக்கு. அதை அப்படியே சொல்லி ஒரு போதனை நடக்குது. நீங்கள் 3க்கு திருப்புங்க. 7லேருந்து வாசிக்கிற மாதிரி, 7லேருந்து 11. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்திரத்தில் கோபம் மூட்டின போதும் சோதனை நாள் நடந்தது போலும் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். பார்த்தீங்களா? அப்படியே கோட் பண்ணுறார். சங்கீதம் 95 அப்படியே கோட் பண்ணுறார் இந்த போதகர். இன்னும் கோட் பண்ணுறார். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். ஆதலால் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும்
என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்று சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். 7ஆம் வசனத்திலேருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் அப்படியே பழைய ஏற்பாட்டிலேருந்து கொட்டேஷன். அதை கோட் பண்ணிவிட்டு 12ஆம் வசனத்திலேருந்து ஆரம்பித்து 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வரைக்கும் அதை வச்சு பிரசங்கம் பண்ணுறார். அவங்களுக்கு சொல்கிறார், சில காரியங்களை சொல்கிறார். 4 முறை 95ஆம் சங்கீதத்தை இங்கே கோட் பண்ணுறாங்க. ஒரு முறை இப்படி ஃபுல்லாக கோட் பண்ணிட்டார் ஒரு தடவை இல்லையா? 95 8லேருந்து 11 வரை ஃபுல்லாக கோட் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் 95ஆம் சங்கீதம் 7ஆம் 8ஆம் வசனம் வந்து எபிரேயர் 3:15 கோட் பண்ணப்படுகிறது. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபம் மூட்டுதல் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள் என்று சொல்லி இருக்கிறதே. எபிரேயர் 4:3 95:11 கோட் பண்ணப்படுகிறது. 95:7-8 வந்து எபிரேயர் 3:15 கோட் பண்ணப்படுகிறது. 95:11 வந்து 4:3 கோட் பண்ணப்படுகிறது. விசுவாசித்தவர்களால் நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். அப்புறம் 7-8 திரும்பவும் கோட் பண்ணுறாரு 7ஆம் வசனத்தில், 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள் என்று வெகு காலத்துக்கு பின்பு தாவீதன் சங்கீதத்திலே சொல்லி இருக்கிறபடி, அதாவது சம்பவம் நடந்து ரொம்ப காலத்துக்கு பிறகு தாவீது சொன்னானா. அதான உண்மை. வனாந்தரத்தில் நடந்தது இந்த கோபம் மூட்டுதல். ரொம்ப நாளைக்கு பிறகு தாவீது எழுதும்போது எழுதினானா சொல்லி இருக்கிறபடி இன்று என்று சொல்வதனாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். இன்று அவருடைய சத்தத்தை கேட்டாலும் சொல்கிறார் இல்லையா? அதுக்கு என்ன அர்த்தமா? 95ஆம் சங்கீதத்தில் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள்னு சொல்லியிருக்கு இல்லையா? அந்த இன்றுன்னு சொன்னது வந்து அப்படி சொன்னதுனால பின்னால் ஒரு நாளை குறித்திருக்கிறார் என்று தெரிகிறது என்கிறார். சரி, இங்கே 2-3 காரியங்கள் கவனிக்க வேணும். ஒன்று, சங்கீதம் 95 மட்டும் வாசித்தீங்கன்னா அதனுடைய அர்த்தம் வந்து சரி அவங்க கோபம் மூட்டினாங்க, அதனால் கானான் தேசத்துக்கு போய் சேரலை, அவ்வளோதான், அவள் இளைப்பாறுதலில்லை பிரவேசிப்பதில்லை என்றது அதுதான் அர்த்தம் அப்படின்ட்டு போயிடுவோம். ஆனால் இப்போ புதிய ஏற்பாடும் இருக்குதே. புதிய ஏற்பாட்டில் எபிரேயர் 3:4 வாசிக்கும்போது அந்த அர்த்தம் அதோடு முடியலை, அதுக்கப்புறமும் சில அர்த்தங்களை உடையதாக இருக்கிறது. அது வெறும் கானான் தேசத்துக்கு போய் சேர்றதோ சேராமல் போகிறதோ பற்றியது அல்ல. அது இன்னொரு அர்த்தம் அதுக்கு இருக்கிறதுங்கிறது இங்கே வெளிப்படுகிறது. என்ன அர்த்தம்? இந்த வசனங்களை புதிய ஏற்பாட்டு எபிரேயர் நிருபத்தின் ஆசிரியர் ரட்சிப்பை குறிக்கும்படி பயன்படுத்துகிறார். இந்த ரெஸ்ட்ன்னு சொல்லியிருக்கல, அதை வந்து ரட்சிப்புங்கிறார் அவர். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த ரெஸ்ட்டுங்கிறது எங்கே ஆரம்பிக்குது? 2ஆம் அதிகாரத்தில் ஆதியாமத்தில் ஆரம்பிக்குது. தேவன் எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறாரு. 6 நாளில் சிருஷ்டி முடிச்சுட்டு 7ஆவது நாள் ஓய்வு இருக்கிறார். 6ஆவது நாளில் கடைசியாக மனுஷனை உண்டாக்குறாரு. மனுஷனை உண்டாக்குன பிறகு உடனே ஓய்வு நாள் ஆரம்பிச்சிருது, 7ஆவது நாள் ஆரம்பிச்சிருது. அவங்க கணக்குப்படி, யூதர்களுடைய கணக்குப்படி 6ஆவது நாள் ஈவினிங் ஆரம்பிச்சிருது, 7ஆவது நாள் ஈவினிங் வரைக்கும் தான் ஓய்வு நாள். அப்போ கடைசியாக உண்டாக்குனாருன்னா ஈவினிங் உண்டாக்குனாருன்னு வைங்க, சன்டவுனுக்கு முன்னால் உண்டாக்குன உடனே ஓய்வு நாளுக்குள்ளே பிரவேசிக்கிறாங்க. அவன் யோசிச்சிருப்பான், என்னடா உண்டாக்குனாரு, என்ன பண்ணணும் நம்ம இப்போது அப்படின்னு யோசித்தா கர்த்தர் சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை, ரெஸ்ட் எடுன்றார். நீ செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் நான் செஞ்சிட்டேன், எல்லாம் நான் ஏற்பாடு பண்ணிட்டேன், எல்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன், உனக்கு என்னெல்லாம் தேவைன்னு யோசித்து பார்த்து எல்லாத்தையும் உண்டாக்கி வச்சுட்டேன். அதான் அதனுடைய அர்த்தம். 7ஆம் நாள் ஓய்வு இருந்தார்ன்றது கடவுளுக்கு என்ன ரெஸ்ட்டு தேவையா? 6 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்டாரு, ஒரு நாள் ரெஸ்ட்டு பண்ணணுன்னு அப்படியா ஓய்வு கிடையாது. அவர் வந்து களைச்சி போகிறதே இல்லையா, உறங்குகிறதும் இல்லை, களைக்கிறதும் இல்லை, ஒன்றும் கிடையாது. அவருக்கு அந்த டயர்ட்லாம் கிடையாது. அப்போ எதுக்கு ஓய்வு? ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறாரு. என்னத்தை சொல்ல விரும்புகிறாரு? நான் கடவுள், நான் எல்லாத்தையும் மனுஷனுக்குன்னு செஞ்சிட்றேன். மனுஷன் வந்து என்னை நம்பி வாழணும், அதான் ரெஸ்ட்டு. என் மேலே விசுவாசம் வச்சு அவன் வாழணும், அதான் ரெஸ்ட், அதான் இளைப்பாறுதல். இன்னைக்கு பாருங்கள், தங்களை நம்பி வாழ்கிறவங்களுக்கு இளைப்பாறுதலே கிடையாது. எங்கள் முயற்சி, என் முயற்சி, நான் போய் எதை பண்ணணும், நான் அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கவே கிடைக்காது. கடவுள் எனக்காக எல்லாத்தையும் செஞ்சுருக்கிறாரு,
எல்லாத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறார், நான் அவருடைய பிள்ளை, எனக்கு எல்லாத்தையும் ஏற்படுத்தி வச்சுட்டாருன்னு நம்புகிறவங்களுக்கு உண்மையாகவே இளைப்பாறுதல் உண்டு. அதைத்தான் பின்னால் ஓய்வு நாள்னு போதிச்சாங்க. அதை ரொம்ப ப்ரமோட் பண்ணாங்க. 10 கற்பனையிலே ஒரு கற்பனையாக வந்துருச்சு அது. ஏன்னா இந்த கான்செப்டை அவங்களுக்கு மனசுக்குள்ளே நுழைக்க விரும்புகிறார். ரட்சிப்பை கொடுத்த கான்செப்டை, இப்படிப்பட்ட ஒரு ரெஸ்ட் உங்களுக்காக நான் வச்சுருக்கிறேன். உங்கள் கிரியே இல்லை, என்னுடைய கிரியை தான். சிலுவையில் இயேசு மரித்த போது சொல்கிறாரு, முடிந்தது அப்படின்றார். முடிந்ததுன்றது பல அர்த்தங்கள் இருக்குது, நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். அந்த பல அர்த்தங்களில் ஒரு அர்த்தம் என்னென்னா, செய்ய வேண்டியது எல்லாத்தையும் எனக்காக உங்களுக்காக மீட்பிலே அவர் செய்து முடித்து விட்டார். ரட்சிப்புனா என்ன? நான் அவரை விசுவாசிக்கிறேன்னு என்ன அர்த்தம்? அவர் எனக்காக எல்லாம் செஞ்சிட்டார், நான் அதில் பிரவேசித்து அவர் எனக்காக எல்லாம் செஞ்சிட்டார், அவர் பார்த்துக்குவார், அவர் என் கூட இருக்கிறார், அவர் செய்வார்ன்ற நம்பிக்கையில் வாழ்வது தான் விசுவாசம். இப்போ நான் வேலைக்கு போகும்போது அந்த விசுவாசத்தோடு போகிறேன், தொழிலை செய்யும்போது அந்த விசுவாசத்தோடு செய்கிறேன். என்னை அழைச்சிருக்கிறார், என்னை செய்ய சொல்லியிருக்கார், நான் செய்கிறேன், அவர் பார்த்துக்குவார் எல்லாத்தையும் அப்படின்னு. அதுதான் அந்த ரெஸ்ட்டு. இளைப்பாறுதல்ங்கிறது இந்த ரட்சிப்பை குறிக்கும்படியாக இங்கே பயன்படுத்தப்படுகிறது. அப்படி தான் பயன்படுத்துகிறார். எபிரேய நிருபத்தில் அங்கேயும் அப்படி தான் சொல்கிறார், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அப்போ கானான் தேசத்தோடு அது முடிஞ்சிடல. ரெஸ்ட்டு வந்து இவங்க கானான் தேசத்துக்குள்ளே போனாங்களா இல்லையான்றதல்ல, அதுக்கு பிறகும் ஒரு அர்த்தம் இருக்குது அதுக்கு. அது என்னன்னா, புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களுக்கு எழுதுகிறார் இவர், எபிரேய நிருபத்தின் ஆசிரியர். அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் வச்சுருக்காரு, அதுக்குள்ளே பிரவேசிப்பீங்களா? நீங்கள் அந்த ஜனம் மாதிரி பிரவேசிக்காமல் போயிடுவீங்களா அப்படிங்கிறார். அப்போ ரெஸ்ட்டுங்கிறது அவங்க கானானில் பிரவேசித்தாங்களா இல்லையான்றதோட இல்லை, இன்னொரு அர்த்தமும் அதுக்கு இருக்கிறது. அது என்ன? நாம் ரட்சிப்பின் சகல ஆசீர்வாதங்களுக்குள்ளும் பிரவேசிக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது. அப்போ என்ன மாதிரி ஒரு காமெண்ட்ரி பாருங்கள். அந்த 95ஆம் சங்கீதத்தை பற்றி புதிய ஏற்பாடே காமெண்ட் பண்ணுது. புதிய ஏற்பாடே அதை வச்சு போதிக்கிறாங்க. 3ஆம் அதிகாரம் எபிரேயரில் 7லேருந்து 11 வரைக்கும் அந்த வசனத்தை அப்படியே 95லேருந்து கோட் பண்ணிவிட்டு அப்புறம் பிரசங்கம் பண்ணுறார். அவங்களுக்கு அதை வச்சு போதிக்கிறார். ரட்சிப்பை பற்றி, ரட்சிப்பின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாமல் விட்டுறாதீங்க, இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க, அவிசுவாசமாக போயிடாதீங்க அப்படிங்கிறார். நீங்கள் நிறைய பேருக்கு பாருங்கள், நிறைய பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகளை பயன்படுத்தி அவங்களுக்கு தண்ணி இல்லைங்கிற பிரச்சனை. நம்ம உலகத்தில் பல பிரச்சனைகள். இன்றைக்கி கூட ஒருத்தரை பார்த்தேன், வேலை போயிடுச்சுன்னார். ஆனால் அவர் நல்லா ஃபுல்லாக விசுவாசமாக இருக்கிறார். எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதை பார்த்த உடனே. இங்கே வந்து உபதேசத்தை சின்ன வயசுலேருந்து கேட்டவர். அதனால் ஒரு பெரிய நம்பிக்கை. நான் ஒரு புதிய முயற்சியில் இறங்கி இருக்கிறேங்க, கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார், எனக்கு வேலை போனாலும் பரவாயில்ல, கர்த்தர் எங்களை காப்பாற்றுவார், எங்களை நல்லா நடத்துவார், இந்த புதிய முயற்சிக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு நான் ஜெபம் பண்ணேன், ஊக்குவித்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதில். ஆனால் வேறு சிலரை பார்த்துருக்கேன் நான். அவங்க எப்படின்னா, ஒரு வேலை போச்சோ அல்லது ஏதோ ஒரு கெட்ட சம்பவம் தங்களுடைய வாழ்க்கையில் நடந்துருச்சுன்னா உடனே இந்த இஸ்ரவேல் மக்கள் கேட்டாங்க போங்க, அந்த மாதிரி வாயை திறந்து வாக்குவாதம் பண்ணுறது கர்த்தரை பற்றி. என்னத்த பெரிய கர்த்தர் எனக்கு பண்ணிட்டார். ஒருத்தர்கிட்ட சொன்னார், நான் 40 வருஷமாக ஊழியம் செய்கிறேன், என்ன பண்ணிட்டார் கர்த்தர் எனக்கு அப்படின்னா. எனக்கு பார்க்குறதுக்கே பரிதாபமாக இருந்துச்சு. எனக்கு இஸ்ரவேல் மக்கள் தான் ஞாபகம் வந்தது எனக்கு. இன்னும் இந்த மனுஷன் எப்படி பேசுகிறாரு, 40 வருஷம் ஊழியம் பண்ணாராம், இவர் பெரிய உத்தமரான், கர்த்தர் வந்து அயோக்கியர், அவர் ஒன்றும் பண்ணல, எனக்கு என்னை விட்டுட்டார் அப்படிங்கிறார். என்ன வார்த்தைகள் பாருங்கள், எப்படிப்பட்ட வார்த்தைகள். அவிசுவாசத்திலே தன்னுடைய ஆசீர்வாதத்தை இழந்துடுறார். இதை பேசி 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 இருதயம் கடினமாகிடும் பாருங்கள். ஆண்டவருக்கு எதிரானவர்கள் ஆகிடுவாங்க. அவர் கோயிலுக்கு போகலன்னு நினைக்கிறீங்களா? ஊழியக்காரங்க போகிறாரு, நடத்துகிறார் கோயிலையே. நாவினால் கனம் பண்ணுகிறார்கள், இருதயம் தூரமாக இருக்கிறது, அவருடைய ஆராதனை வீணாக இருக்கிறது அப்படின்னு வேதம் சொல்லுது. நிறைய விசுவாசிகள் சில நேரத்தில் அப்படி இருக்கிறாங்க. கர்த்தர் மேலே ஒரு கசப்பு, ஒரு வெறுப்பு, ஏதோ அவங்களுக்கு நடந்த ஒரு அசம்பாவிதத்தினால கர்த்தர் மேலே ஒரு எதிர்ப்பு எண்ணம். ஆனால் கோயிலில் வந்து சரி, தாத்தா காலத்துலேருந்து போயிட்டுருக்கோம், போயிட்டு வந்தோன்னு எப்படியும் அப்படின்னு போகிறாங்க வர்றாங்க. தப்பு அது. ஆனால் உலகம் அப்படி இருக்குது, ஜனங்க அப்படி இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இவர் வந்து கிறிஸ்தவர்களுக்கு எழுதுகிறாரு. இவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள்.
யூத மார்க்கத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தவர்கள். அதனால தான் அந்த புஸ்தகத்துக்கு எபிரேயர்னு பேர் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். எபிரேய மக்கள் யூத மார்க்கத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டு வந்து அந்த யூதர்கள் இவர்கள் இப்போ கிண்டல் பண்ணுறாங்க. என்னையா அந்த சிலுவையில் நிர்வாணமாக தொங்குன இயேசுவை மேசியான்னு கும்பிட்ற, நீ அறிவு இருக்கா உனக்கு? இவர் எப்படி மேசியாவாக இருக்க முடியும் அப்படின்னு அவங்க கிண்டல் பண்ணுறாங்க. அதனால தான் எபிரேயர் நிருபம் முழுவதும் வந்து பழைய உடன்படிக்கையை காட்டிலும் புதிய உடன்படிக்கை எவ்வளோ மேலானதுன்றதை காட்டுறாரு. இயேசு எல்லார காட்டிலும் மேலானவர், மோசே மேலானவர், ஆரோன் மேலான பிரதான ஆசாரி, இப்படியே வரிசையாக போயிட்டே இருக்கும். அதை காட்டிலும் இது ரொம்ப பெருசு. இந்த யூதரில் அவன் உன்னை தொல்லை கொடுக்குறான், அவன் மண்டையை போட்டு உருட்டுறான்னு நீ உருண்டாத, அதை காட்டிலும் இது பிரமாதமானது அப்படிங்கிறத காமிக்கிறார். எபிரேயர் நிருபம் எழுதுறதே அதுக்காக தான் எழுதுகிறார். அப்போ ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் இவர்கள், மீட்கப்பட்டவர்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் யார்? மீட்கப்பட்டு கர்த்தர் வெளியே கொண்டு வந்தவங்க, ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள். கொண்டாந்து வனாந்திரத்தில் விட்டால் முழுக்க முழுக்க அவிசுவாசம். போக மாட்டேன்றான், கானான் தேசத்துக்கு உள்ளே நுழைய மாட்டேன், போமா, ஐயோ திராட்சதர் இருக்கிறாங்க, நான் போக மாட்டேன். செத்தே போனாங்க, அங்கே வனாந்திரத்திலே மடிஞ்சு போனார். அதைத்தான் இங்கே சொல்கிறாரு. கிறிஸ்தவர்கள் மத்தியில் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படி மனம் கசந்து போய் கர்த்தரை சபிச்சுக்கிட்டு, கர்த்தரை பற்றி வாயை திறந்து மோசமாக பேசிக்கிட்டு. கர்த்தரை மோசமாக பேசுகிற எவ்வளோ ஆளுகளை நீங்கள் பார்க்கலாம் வாழ்க்கையில். கிறிஸ்தவர்கள் மத்தியில் நடமாட்டிங்கன்னா பார்க்கலாம், கர்த்தரை மோசமாக பேசுவாங்க. ஆனால் ஆராதனைகள் இருப்பாங்க, பாட்டு பாடுவாங்க, ஆனால் உள்ள முழுக்க கர்த்தருக்கு எதிராக இருக்கும். அப்போ நான் நினைக்கிறேன், அப்போ ஆராதனை நேரம் ரொம்ப முக்கியமான. அப்படிப்பட்ட ஜனம் கோயிலுக்காவது வர்றாங்களே, சந்தோஷம்தான் எனக்கு, வரட்டும். ஏன்னா நம்ம பாடல்கள், நம்முடைய இசை எல்லாத்தையும் அவருடைய உள்ளத்தை உருக்கணும், உள்ளத்தை மாற்றணும், மனம் திரும்ப வைக்கணும், எண்ணங்களை மாற்றணும், கர்த்தரிடத்தில் அவனை திருப்பணும். அதுதான் என்னுடைய ஜெபம், இல்லையா? அப்படி நடக்கணும். எல்லாம் ஜெபம் பண்ணுமா கொஞ்சம் நேரம்? ஸ்தோத்திரங்க தாவே, இப்படிப்பட்ட மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உள்ளம் கசந்து கர்த்தருக்கு விரோதமாக பேசிக்கிட்டு, கர்த்தருடைய மக்களுக்கு விரோதமாக, தாசர்களுக்கு விரோதமாக, பிரசங்கியார்களுக்கு விரோதமாக பேசிக்கிட்டு என்னத்தையா பண்ணிருக்கிறாங்க பாருங்கள். அந்த மாதிரி ஆட்கள் வந்து ஆராதனையில் கலந்து கொள்ளும்போது இது மெய்யான ஆராதனையாக இருந்ததுன்னா அவருடைய உள்ளத்தை மாற்றக்கூடிய ஆராதனையாக இது இருக்கும். பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை அங்கே நடைபெறும். ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். அவள் வந்து கர்த்தாவியில் கலந்து கொள்கிற நேரத்தில் இருதயத்தின் கசப்புகள் நீங்கட்டும் கர்த்தாவே, இந்த வாய்கள் திருத்தப்படட்டும் கர்த்தாவே. வாக்குவாதம் பண்ணுகிற, கர்த்தரை நிந்திக்கிற அல்லது கர்த்தரை சோதிக்கிற அப்படிப்பட்ட ஜனங்கள் கர்த்தாவே இங்கே வந்து உம்மை கண்டடையட்டும் கர்த்தாவே. நீர் எவ்வளவு நல்லவர் என்பதை உணரட்டும், தங்களுடைய தவறை உணரட்டும், மனம் திரும்பட்டும், தங்களை ஒப்பு கொடுக்கட்டும் கர்த்தாவே, தங்களை திருத்தி கொள்ளட்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நேரமாக எங்கள் ஆராதனை இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த ஆராதனை நேரம் அற்புதமான ஒரு நேரமாக இருக்கட்டும், ஆசீர்வாதமான ஒரு நேரமாக இருக்கட்டும் கர்த்தாவே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம். அப்பேற்பட்ட ஜனங்கள் திருந்தட்டும் கர்த்தாவே. திருந்துகிற நேரமாய், சந்தோஷத்தை பெறுகிற நேரமாய், கர்த்தர் மேலே நம்பிக்கை இன்னும் ஆழமாகிற நேரமாய், இழந்து போன விசுவாசத்தை திரும்ப பெறுகிற நேரமாய் இயேசுவின் நாமத்தில் அது இருக்கட்டும். எங்கள் பாடல்கள், எங்கள் ஆராதனை, மற்ற மக்கள் சந்தோஷமாக ஆராதிக்கிற அந்த விதம், உண்மையாக ஆராதிக்கிற அந்த விதம் அவர்களை பாதிக்கட்டும், அவருடைய உள்ளத்தையும் திருப்பட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். இப்படி செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் உதவுவீராக. அவருடைய தேவைகளை காண்கிறீர், அவருடைய பயங்களை காண்கிறீர், கவலைகளை காண்கிறீர். பெரிய காரியங்களை அவருடைய வாழ்க்கையில் செய்ய வல்லவராக இருக்கிறீர். உம்மண்டையில் நெருங்கட்டும் கர்த்தாவே. இருதயத்தினாலுமே அண்டிக் கொள்ளட்டும் அவர்கள். ஆசீர்வதிப்பீராக. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. இவர் 3ஆம் அதிகாரம் 12-13 வாசிக்கிறேன் பாருங்கள். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்கள் ஒருவனுக்குள் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்கள் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். வர்ஷிப்பை பற்றி சொல்லும்போது சொல்கிறாரு, ஜாக்கிரதை, உன் இருதயம் கரெக்டாக இருக்கான்னு பாருன்றார். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எனப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். அந்த மாதிரி ஆட்கள் நிறைய பார்ப்பீங்க.
சும்மா கொஞ்சம் பேச்சு கொடுத்தீங்கனாலே கொட்டி தள்ளுவாங்க. கடவுளை பற்றி 4 ஏதாவது மோசமாக சொல்லாமல் விட மாட்டாங்க. என்ன தேவை பெரிய என்ன அது ஆய்வுவாங்க. புத்தி சொல்லுங்கள் அவர்களுக்கு. ஏன்னா ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுகிற அந்த பாதையில் போயிட்டுருக்கிறாங்க. அவங்க கோயிலுக்காவது வந்தாங்களே, வருகிற நேரம். அதனால தான் நாங்கள்லாம் ரொம்ப அதை முக்கியமான ஆராதனை நேரத்தை ரொம்ப அற்புதமான நேரமாக நான் நினைக்கிறேன். அந்த நேரத்தில் அநேகர் மனம் திரும்ப முடியும். ஆராதனையே மனம் திரும்புவதற்குள்ளாக நடத்தும் ஜனங்களை நான் பார்த்துருக்கேன். அதை எத்தனையோ பேர் ஆராதனையின் மூலமாகவே தொடப்பட்டிருக்கிறாங்க, பாடல்கள் மூலமாகவே தொடப்பட்டிருக்கிறாங்க. பாடும்போதே நீங்கள் பார்க்கலாம், சிலரெல்லாம் கண்ணீர் விட்டுட்டுருப்பாங்க. அவருடைய உள்ளம் கர்த்தரை நோக்கி திரும்பிக்கிட்டு இருக்கும். தவறுகளை உணர்ந்து, தங்களுடைய பாவத்தை உணர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பி அறிக்கையிட்டு திருந்திட்டு இருப்பாங்க பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் பாடல் நேரத்தில் நடந்துகிட்ருக்கோம். பாடல் வந்து சாதாரண நேரம் கிடையாதுங்க. ஜனங்கள்லாம் இன்னும் வர வேண்டியது இருக்குது, அதனால் கொஞ்சம் நேரம் பாடுவோம் அப்படி கிடையாது. சில சபைகள் அப்படி தான் பண்ணுறாங்க. கிடையாது. பார்ப்பாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் வர வேண்டிய, இன்னும் கொஞ்சம் பாட்டு, இன்னும் 2 பாட்டு பாடு, இல்லை பாடினதையே திருப்பி திருப்பி பாடிட்டு இன்னும் கொஞ்சம் பேர் வர வேண்டியதாக இருக்குது. அதனால் அப்படி பாடுறது இல்லை. நம்ம பாடுறது வந்து ஆவியானவர் கிரியை செய்யும்படியாக, உள்ளங்களை தொடும்படியாக நம்ம பாடுறோம் இல்லையா? சரி, கடைசியாக இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். எத்தனை தடவை சொல்கிறாரு தெரியுமா? அது எவ்வளோ முக்கியம் தெரியுமா? இன்றைக்குன்றது, இன்றைக்குன்ற வார்த்தை 5 தடவை வருது. இன்றைக்கு 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 இந்த பகுதியில். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வரைக்கும் 5 தடவை திரும்ப திரும்ப வருது. இன்றைக்கு இன்றைக்கு இன்றைக்கு. 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 13ஆம் வசனம், 15ஆம் வசனம், அப்புறம் 4ஆம் அதிகாரம் 7ல் 2 தடவை வருது. இன்று 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 4:7 மட்டும் வாசிக்கிறது, 2 தடவை வருது பாருங்கள். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள் என்று வெகு காலத்துக்கு பின்பு தாவீதின் சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறபடி இன்று என்று சொல்வதனாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அப்போ நான் சொல்கிறேன், இன்றைக்கு தான் ரட்சிப்பின் நாள். இப்போ ஒவ்வொரு ஆராதனையும் நான் அப்படி தான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட மக்கள் வரும்போது இன்றைக்கு ரட்சிப்பு நாளாக இருக்கட்டும், அவங்களுக்கு இன்றைக்கி திரும்புகிற நாளாக இருக்கட்டும், மண்டையில் திரும்புகிற நாளாக இருக்கட்டும், இருதயத்தை சரி பண்ணுற நாளாக இருக்கட்டும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்றைக்கு பாவத்தை அறிக்கை செய்கிற நாளாக இருக்கட்டும், இன்றைக்கு விட்டு விடுகிற நாளாக இருக்கட்டும், அவிசுவாசத்தை தூக்கி எறிகிற நாளாக இருக்கட்டும், இன்றைக்கு கர்த்தரிடத்தில் திரும்புகிற நாளாக இருக்கட்டும். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் செய்வார் அப்படின்னு? அநேகருக்கு அந்த அனுபவம் தேவை பாருங்கள். ஏன்னா பல சூழ்நிலைகள் வாழ்க்கையில் ஜனங்களை கலங்கடிக்குது பாருங்கள். அது மூலமாக அப்படியே கசப்பு வந்துடுது உள்ள. சரியான விதத்தில் அவங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நடக்கலைன்னா கசப்பு வர்றது ரொம்ப ஈஸி. ஒரு கெட்ட சம்பவம் நடக்கும்போது டக்குன்னு வந்து பிடிச்சிக்குது அது. கர்த்தர் என்ன கை விட்டார், ஏன் இப்படி பண்ணார் எனக்கு? எத்தனை தடவை சொல்லியிருக்காங்க சிலர்லாம் என்கிட்ட, நான் கர்த்தரை கேட்க போகிறேன், எனக்கு ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு. அவர் ஏதோ பெரிய அநியாயம் பண்ணிட்டுதான் இவங்க போய் அவரை விசாரிக்க போகிறதாகவும் நினச்சிட்டு இருக்காங்க. கர்த்தர் ஒரு நாளும் அநியாயம் செய்கிறவரே கிடையாது. கர்த்தரை முதல்ல நம்புங்க. அவர் வந்து எப்போவுமே நியாயம் செய்கிறவர். அவர் எந்த அநியாயத்துக்கும் பொறுப்பாளி கிடையாது. அவர்கிட்ட அநியாயமே கிடையாது. அதனால் 1000 பேர் தப்பு செய்யலாம், 1000 பேர் நம்ம குற்றம் கண்டுபிடிக்க முடியும். கர்த்தரிடத்தில் ஒரு குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு ஊரில் இருக்க யார் யாரோ காரணமாக இருக்கலாம், ஏதேதோ காரணங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் மட்டும் காரணர் கிடையவே கிடையாது. ஆமேன். எல்லோரும் எழுந்து நிற்போம், ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், இந்த நல்ல வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்க கொடுத்த வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். நீர் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறீர் என்பதை அவர்கள் உணர கிருபை செய்வீராக. எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே அவருடைய மனக்கண்களை பிரகாசமடைய செய்யும். இயேசு எனக்காக எல்லாம் செய்து முடித்திருக்கிறார். நான் இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டியவன். நான் இன்றைக்கு கர்த்தரை நம்ப போகிறேன், விசுவாசிக்க போகிறேன், என்ன அவருடைய கையில் ஒப்படைக்க போகிறேன், அவருடைய இளைப்பாறுதலுக்குள்ளே நான் பிரவேசிக்க போகிறேன் என்று சொல்லி, கர்த்தாவே உம்முடைய இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்க விட்டு கர்த்தாவே அதை கோட்டை விட்டு விடாதபடிக்கு, அதை தவற விட்டு விடாதபடிக்கு காத்துக்கொள்வீராக. ஜீவன் உள்ள தேவனை விட்டு விலகுக்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் ஒருவருக்குள்ளும் இராதபடிக்கு
காத்துக்கொள்வீராக, காத்துக்கொள்வீராக கர்த்தாவே. ஜனங்களை காத்துக்கொள்வீராக, ஊக்குவிப்பீராக, பலப்படுத்துவீராக, உள்ளங்களோடு பேசுவீராக, மீட்டெடுப்பீராக. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக, காத்துக்கொள்வீராக. இந்த வந்த ஜனங்களை ஆசீர்வதித்தருளும். இந்த வார்த்தைகள் அவருடைய உள்ளங்களை தொடட்டு கர்த்தாவே. சபைக்காகவும் ஊழியத்துக்காகவும் ஜெபிக்க இது உதவட்டும். இப்படிப்பட்ட பாடுகளுக்கு நடுவே கடந்து சென்று கொண்டிருக்கிற, இப்படிப்பட்ட சவாலான சூழ்நிலைக்குள்ளே கடந்து சென்று கொண்டிருக்கிற, அவிசுவாசத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கும் மக்களுக்கு ஜெபிக்கிற ஒரு நல்ல ஒரு மன உருக்கத்தை ஒவ்வொருவருக்குள்ள தருவீராக, ஆசீர்வதிப்பீராக. அநேகருக்கு இது பிரயோஜனமாக இருப்பதாக. இப்படிப்பட்ட ஜெபங்களை ஏறெடுக்க கிருபை செய்வீராக. இதன் மூலமாக அநேகர் விடுதலையும் சமாதானத்தையும் பெறட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.